சர்வ வல்லவராகிய ஆண்டவர் இந்த நாளிலே தருகிற அற்புதமான நல்ல ஆலோசனை கேட்டு மனம் திரும்பி வாழ கர்த்தர் மனதுருகி நம்ம அழைக்கிறார். இந்த தீர்க்க தரிசன ஆலோசனையை கேட்டு மறக்காமல் பிறருக்கு எவ்வளோ அதிகமாக ஷேர் பண்ண முடியுமோ ஜெபத்தோடு செய்யுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை, ஒரு வெளிச்சத்தை அநேகர் கேட்டிருப்பார்களா என்பது கேள்விக்குறிதான். ஆனாலும் தேவன் அடியனுக்கு கிருபையாய் தந்த அவருடைய திவ்ய பலத்தினாலே அவருடைய நாம மகிமைக்காக உங்களோடு கூட இந்த வார்த்தையை பேசும்படி கர்த்தரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, நோ வார், போர் வேண்டாம். இனி உலகத்தில் எந்த பக்கம், எந்த தேசம், எந்த கான்டினென்ட்டில் எப்போ பிரச்சனை வரும், இல்லை யுத்தம் வரும் என்று தெரிய முடியல. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா வார் தொடங்கி 2 வருடங்கள் மேலாயிட்டு இன்னும் போராட்டம் தான். கடந்த ஆண்டிலும் தொடங்கின இஸ்ரேல் காசா இந்த போராட்டமும் பெருகி கொண்டே தான் இருக்குது. இப்படி ஒன்று மாறி ஒன்று வந்து கொண்டு இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுக்கிற நல் ஆலோசனை என்ன? அன்பானவர்களே, இதயத்தில் சமாதானம் தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் செய்கிற இடத்துல எங்கள் தேசத்துக்கு இளைப்பாறுதல் தேவை என்ற விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இந்த நல் வார்த்தையை கேட்டு நடக்கலாமே. இதோ உங்களுக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவனாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். இந்த ஆலோசனை என்னன்னா, தேவனால் உண்டாயிருக்குமானால் யாரும் அதை ஒழித்திட முடியாது. இன்றைக்கு உங்கள் தேசத்தில் யார் தலைவராக இருக்க வேண்டும், அல்லது உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு யார் முதன்மையாய் தலைமை வகிக்க வேண்டும் என்று இப்படி பல காரியங்களை நாம் கேட்டிருப்போம், எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நியமித்திருப்பாரானால் யாரும் அதை அழித்துவிட ஒழித்துவிட முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தந்திரமாக காரியங்களை சாதிச்சிடலாம். ஏன்னா கடவுள் என்கிறவர் எங்கேயோ இருக்கார், அவர் எங்கப்பா நம்ம செய்கிற வேலை, அவர் கூட தான்ப்பா இருக்காருன்னு சொல்லி இன்றைக்கு அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்தில் அநியாயத்தையும் அநீதியும் மீறுதலையும் விரும்பி செய்கிற பல மக்களை அல்ல பல மனுஷர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இது தேவனால் உண்டாயிருக்குமானால் ஒரு மனுஷன், அவன் ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, தேவனோடு போர் செய்யலாகாது. இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் தி ஆல்மைட்டி. சர்வ வல்லவருக்கு விரோதமாக, உங்களை என்னை உண்டாக்கின அந்த சிருஷ்டி தெய்வத்தினுடைய திட்டத்துக்கு விரோதமாக, அவருடைய மகிமையான நோக்கத்துக்கு விரோதமாக ஒருவரும் போர் செய்யலாகாது. ஆகவே தான் சொல்லுகிறேன், போர் வேண்டாம். பிரியமானவர்களே, இதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ள 2 சம்பவங்களை உங்களுக்கு வேதாமத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியினர் காண்பிப்பாராம். இந்த சிறிய விளக்குறையை புரிந்து கொண்டு தயவுசெய்து உங்களுடைய இல்லற வாழ்க்கை, உங்கள் ஊழியம், உங்கள் வாஞ்சை, உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு நேராக திருப்புவீர்களானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களையும் என்னையும் ஜெயிக்க வைக்க, இளைப்பாற வைக்க, சமாதானத்தினால் நிரப்ப என் தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். முதலாவதாக தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் ஏற்பட்ட ஒரு போரை சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜெபத்தோடு கேட்பீங்களா? 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலனுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். இந்த பெலிஸ்தியன் பேர் தான் கோலியாத். இவன் யாருக்கு விரோதமாய் போர் செய்ய ஆரம்பித்தான்? இஸ்ரவேல் கூட்டத்தாருக்கு விரோதமாக. அவன் நினைச்சான், தனக்கு இருக்கிற உடல் வளமை, தனக்கு இருக்கிற உயரம், தனக்கு இருக்கிற அனுபவம், இது எல்லாவற்றையும் மனதில் வைத்து அவன் யாரை நிந்தித்தான் தெரியுங்களா? சர்வ வல்லவராகிய தேவனுடைய ஜனங்களை. போர் வேண்டாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரி சகோதரியே, நம்முடைய தேசத்தை நேசித்து, ஏன் நீங்களும் உங்கள் எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்தியாவை நேசித்து வந்த எத்தனையோ மிஷினரிகள் போர் செய்ய வரலை. அவங்க எது செய்தாங்க? நல்ல கல்வி அறிவை தந்தார்கள், நல்ல உணவை உட்கொள்ளவும், நல்ல முறையில்
படித்து தேறி எல்லா வகையிலும் உங்கள் தேசத்தில் நீங்கள் கனித்தர வேண்டும் என்பதற்காக அவர்கள் போர் செய்து கொண்டிருந்த மக்கள் நடுவில், அதாவது என்ன போர், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி ஒரு போர் இந்தியாவிலே நடந்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. இன்று ஒருவேளை மறைமுகமாக இருக்கலாம், ஆனால் அந்த நாட்களில் மிக அதிகமாய் காணப்பட்டது. அன்றைக்கு கோலியாத் எப்படி நிந்தித்தானோ அதே போல் கல்வி அறிவு தந்ததான அருமையானவர்களை, மிஷினரிகளை, அல்லது பிற நலனுக்காக தங்கள் ஜீவனை, தங்கள் பணத்தை, தங்கள் நேரத்தை, தங்களுடைய குடும்பத்தை கூட தியாகம் செய்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்னும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய கல்லறை அதுக்கு சாட்சியாக இருக்கிறது. பாருங்கள், யாரோடு போர் செய்கிறார்களாம்? சேனைகளின் கர்த்தருடைய ஜனத்தோடு. ஆக அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. அதே 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 1 Samuel chapter 17:16 says, அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். எப்படிப்பட்டவன் பார்த்தீங்களா? அவன் வந்து வந்து நிற்பான். இன்றைக்கும் கூட ஜெபிக்க ஜெபிக்க என்னடா காரியங்கள் போராட்டமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? போர் வேண்டாம் அன்பானவர்களே. டோன்ட் ப்ரே அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் காட். ஐ லைக் டு டெல் யூ ஒன் திங். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நீங்கள் ஒரு காலமும் ஒருபோதும் ஜெபிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படவே படாது. அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் 40 நாட்கள் வந்து வந்து நிற்பானாம். இன்றைக்கும் கூட இந்த போர் வேண்டாம் என்கிற தலைப்பை ஏன் கொடுத்தனா, தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் போய்கொண்டிருக்க பாதையை மனத்தாழ்மையோடு சந்தோஷமாய் அக்செப்ட் பண்ணுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, வரப்போகிற நாட்களில் பெரிய ஜெயத்தை கற்று தரப்போகிறார். என் தேவன் தருகிறது தற்காலிக வெற்றி அல்ல, நிரந்தர ஜெயத்தை, வெற்றியை தரப்போகிறார். ஆக போர் வேண்டாம். என் அன்பானவர்களே, கோலியாத்தை போன்ற துஷ்ட மன்னர்கள் உங்கள் தேசத்தை அல்லது உங்கள் வீட்டை அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை எழும்பி ஓயாமல் உங்கள் நிந்தித்து கொண்டிருக்கிறாங்களா? இன்றும் கூட இருளில் வாழ்ந்த எனக்கு வெளிச்சமாக இயேசு வந்ததை அவர் கிருபையினால் சாட்சியோடு எல்லா இடங்களும் நான் பறைசாற்றி வருகிறேன். ஆனால் என்ன செய்கிறாங்க? நிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளோ பேர் தகாத விதமாய் கமெண்ட் போடுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ பேர் சொல்லி கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் நினைப்பதில்லை. ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் யுத்தத்திலே வல்லவர். நிச்சயமாய் தம் ஜனத்துக்காக அவர் ஜெயம் எடுப்பார். ஆக போர் வேண்டாம். இந்த செய்தியின்படியே கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தயவு செய்து கர்த்தருக்காக வைராகியமாக எழும்புங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக வார்த்தையின் வல்லமையின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அந்த ஞானத்தை தாரும். கோலியாத்தை போல சத்துருக்கள் கெச்சிக்கும் போது அதை கண்டு அஞ்சி விடாதபடி தொடர்ந்து ஜெபித்து ஜெயிக்க அருள் புரிவீராக. 40 நாட்கள் நிந்தித்தான். இரவும் பகலும் வந்து காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை பரிகாசம் பண்ணானப்பா. நம்முடைய ஜனத்தினுடைய மனதில் உள்ள போர் சிந்தையை மாற்றும். பழிவாங்க துடிக்க வேண்டாம். மன்னிக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஆபேலின் ரத்தம் ஒரு மனுஷனுக்குள் ஓடும்போது தான் பழிவாங்க துடிக்கும். ஆனால் இயேசுவின் ரத்தம் ஒரு மனுஷிக்குள் போகும்போது மன்னிக்கவே துடிக்கும். ஆக எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பின் குணத்தை தாரும். போர் வேண்டாம் என்கிற உணர்வை தந்து ஆண்டவர் ஜெயம் எடுக்க, ஆண்டவர் வெற்றி சிறக்க உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கட்டும். ஆம் தகப்பனே, நாங்கள் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்க பாதையில் சகிப்புத்தன்மை தந்து ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாரும். துதி கன மகிமை உமக்கே. மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாமிசத்தின் போர் வேண்டாம். ஆவியிலே நீங்கள் ஜெயிக்க போறீங்க. அதை யாரும் தடுக்க முடியாது. God bless you.